ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ப்ளூ ஸ்டார் 110 இது. ஸோ இது நான் இன்வெர்ட்டர். நம்ம எப்படி டீப் சர்வீஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இன்டோர் பார்த்துங்க, இது எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. இது சைடில் தான் வந்து அந்த ஃப்ளாட் நெட் வருது. ஸோ இந்த ப்ளூ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ அந்த பேனல் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த ப்ளூ பின்ஸ் எப்படி இருக்குன்றது ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுவாங்க. இது பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த கூலிங் ஒரு 20% தான் வரும். ஸோ நம்ம இது வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து டிஸ்மேண்ட்லிங் சர்வீஸ் எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். ஸோ இப்போது பேனல் கட்டியாச்சு, எல்லாருமே இன்டோர் கட்டியாச்சு. ஸோ பாருங்கள் பின்னாடி எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த மெயின் பேனல் கட்டிட்டு உங்களுக்கு வி ஷேப் காயில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பாருங்கள், இந்த ட்ரேலேருந்து தண்ணி வரும். கொஞ்ச நாள் கழித்து இதில் தண்ணி வரும். கண்டிப்பாக இது வந்து கழட்டி தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ளோயர் பார்த்துங்க, பிஃபோர் ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேனல் கட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ காயில் வந்து நம்ம வந்து பேக்கில் தான் எப்போவுமே அடிப்போம். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற டஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெட் பம்பில் எப்படி வந்து வாஷ் பண்ணுறதுன்றது பாருங்கள். மோஸ்ட்லி இது கெமிக்கல்லாம் போடவே தேவையில்லை. இது நம்ம ப்ரெஷர் வாஷ்லேயே நம்ம எடுத்துகிட்டு வரோம் பக்காவாக. ஸோ பாருங்கள், ப்ரெஷர் வாஷில் எடுத்துகிட்டு வந்து பிஃபோர் ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் பாருங்கள். கீழே இருக்க வந்து பாருங்கள், ப்ளோவர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே இருக்கிறது ஆஃப்டர் சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள், பிஃபோர் சர்வீஸ் ஆஃப்டர் சர்வீஸ். ஸோ பேனல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து காயில் வந்து பாருங்கள் நீட்டாக. ஸோ நம்ம எல்லாமே வந்து கீழே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிஸ்மேண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது ப்ளோவர் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. ஸோ இந்த ப்ளோவர் வந்து பாருங்கள் அவ்வளோ இதுவாக இருக்குது. ஸோ பாருங்கள், பேக் பின்ஸு ஃப்ரண்ட் பின்ஸ் ரெண்டுமே வந்து இன்டோர் காயில் வந்து கூலிங் காயில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம பேனல் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா அந்த ப்ளோவர் வந்து பக்காவாக 99% பக்காவாக இருக்குது. ஸோ இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. அது மொத்தம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே எப்படி இருந்ததோ அதோட நம்ம வினைல் டேப் போட்டு பேக் பண்ணிட்டோம். ஸோ அந்த எப்போவுமே வினைல் டேப் நான் புதுசாகவே போட்டுருந்தாங்க. ஸோ வாட்டர் லீக்கே வராது ஷியோராக. நம்ம மாட்டினா ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த வாட்டர் லீக் இந்த இடத்துல வராது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து இப்போ அவுடோர் எப்படி சர்வீஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறோன்னு பாருங்கள். வாங்க அவுடோர் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ப்ளூ பின்ஸ், இது அவுடோர் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிரிச்சுட்டு காட்டுறோம் பாருங்கள். இது பார்க்கவே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கம்ப்ரஸர் அண்டு மேலே கெப்பாசிட்டர் வந்து நம்ம ப்ரஷிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் பிளேடு கட்டிடலாம். ஸோ இது பேக் சைடில் பாருங்கள். இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பின்ஸ் இது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு 50% தான் நம்மளுக்கு டஸ்ட் இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஜெட் பம்பில் வந்து போட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி அந்த ஃபேன் மோட்டர் வந்து நான் கவர் போட்டு தான் அடிப்பேன். ஏன்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம்னு சொல்லி அடிச்சிடுவோம். கீழே இருக்க சின்ன ஒரு ஹேர் ஹோல் வந்து வாட்டர் பட்டுச்சுன்னா அது காயில் எரிஞ்சிடும், ஷுவராக எரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து பயந்துட்டு அடிக்கிறதோட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணிவிட்டு அடிக்கிறதுல ஒரு இதுவும் இல்லை. ஸோ ப்ரொடெக்ஷன் பண்ணுறது நம்மளுடைய வேலை. கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்து பாருங்கள். இந்த ப்ளூ பின்ஸ் பக்காவாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டி. ஸோ இது வந்து ஃபுல் காயில், டபுள் காயில் சொல்லுவோம் இது பேர் நாங்கள். கண்டென்சர் காயில், டபுள் காயில் இது. ஸோ பாருங்கள், பேக் பின் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ப்ளூ கம்பெனி கொடுத்த ப்ளூ பின்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதுலேயும் கெமிக்கல் போட தேவையில்லை. ப்ரெஷர் வாஷில் நம்ம ஆப்போசிட்டில் அடிக்கிறதுனால பக்காவாக உங்களுக்கு வந்து எவ்வளோத்துக்குள்ள நம்ம அவுடோர் வாஷ் பண்ணுறோம் கரண்ட் பில் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ப்ளூ ஸ்டார் யூனிட் 110 இது. அக்ஷயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.